வணக்கம் மக்களே. சண்டேனாலே எங்கள் வீட்டில் மட்டன் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா ஒன்று இட்லிக்கு குருமா செய்வாங்க, இல்லைன்னா சாதத்துக்கு குழம்பு செய்வாங்க. இதை தாண்டி எங்கள் அம்மா மட்டனில் வித்தியாசமாக எதுவுமே செஞ்சதில்லை. அதனால நானும் என் தங்கச்சியும் முடிவு பண்ணி நாங்களே இந்த வாரம் களத்தில் இறங்கிட்டோம். நாங்கள் யூடியூப்பில் ஏதாவது ஈஸியான ரெசிபி கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கும்போது கிடைச்ச ஒரு ரெசிபி தான் மட்டன் பெப்பர் ஃப்ரை. பார்க்க என்னமோ ரெசிபி ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் செய்யும்போது டைம் நிறையவே ஆயிடுச்சு. மட்டனை தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மட்டனுக்கு தேவையான மசாலாவெல்லாம் வறுத்து அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி அதை தனியாக வதக்கிட்டு, அதுக்கப்புறமா மட்டனை வேக வச்சுருப்போம் இல்லையா, அதை எடுத்து அதுக்குள்ளே போட்டுட்டு, அது நல்லா கொதித்து வரும்போது அரைச்சி வச்ச மசாலாவை 2 ஸ்பூன் உள்ளே போட்டு எல்லாத்தையும் கிளற விட்டு நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டு வடித்த சோத்தோடு இதை போட்டு சாப்பிட்டா